ஒரு சிறிய நகரத்தில் ராஜா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் எளிமையானவன். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. வெளியிலிருந்து பார்த்தால் அவன் வாழ்க்கை சாதாரணமாகவே இருந்தது. வேலை, குடும்பம், நண்பர்கள் என்று எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கு ஒரு பெரிய சோர்வு இருந்தது. தினமும் காலை எழுந்தவுடனே அவன் மனசில் ஒரே கேள்விதான் ஓடும். நான் ஏன் எப்போதும் களைப்பாக இருக்கிறேன்? நாள் ஆரம்பிக்கும் முன்னே ஏன் என் மனம் சோர்ந்து போகிறது? என் வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை? ராஜா தன்னை பற்றியே குறை சொல்லிக் கொண்டிருந்தான். என்னிடம் திறமை இல்லை போல, நான் வலுவான மனிதன் இல்லை போல என்று அவன் நினைத்து கொண்டே இருந்தான். ஆனால் உண்மை அது இல்ல. பிரச்சனை ராஜா அல்ல, பிரச்சனை அவன் கால பழக்கங்கள்தான். ஒரு நாள் ராஜா தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தான். இப்படி வாழ்ந்து என்ன பயன்? நான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அவன் மனதில் தீப்பொறி விழுந்தது. அன்றுதான் அவன் உணர்ந்தான், வாழ்க்கையை மாற்ற பெரிய விஷயங்கள் தேவையில்லை. ஆனால் காலை நேரத்தை மாற்றினால் முழு வாழ்க்கையும் மாறும். முன்பு ராஜா சில நாட்கள் 6 மணிக்கு எழுந்தான், சில நாட்கள் 1 மணிக்கு எழுந்தான், சில நாட்கள் அலாரம் அடித்தும் தூங்கிக் கொண்டே இருந்தான். இதனால் அவனுடைய உடலும் மனமும் குழப்பத்தில் இருந்தது. அன்றிலிருந்து ராஜா ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன நடந்தாலும் தினமும் ஒரே நேரத்தில்தான் நான் எழுந்திருப்பேன். ஆரம்பத்தில் அது மிகவும் கடினமாக இருந்தது. தூக்கம் இன்னும் வேண்டும் என்று உடல் கேட்டது. ஆனால் ராஜா மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எழுந்தபோது அவனுக்கு ஒரு புதிய உணர்வு வந்தது. நான் என் நாளை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டேன் என்ற தன்னம்பிக்கை அவனுக்குள் உருவானது. ராஜா புரிந்து கொண்டான், காலை நேரத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம் என்று. முன்பு ராஜா கண் திறந்தவுடனே மொபைலை எடுப்பான். ரீல்ஸ், மெசேஜ், நோட்டிபிகேஷன் என்று அவன் மனம் அங்கேயே சிக்கிக்கொள்வது. காலையில் கவனம் சிதறி மனசக்தி குறைந்து போய்விடும். அதனால் ராஜா ஒரு கடினமான முடிவு எடுத்தான். எழுந்த முதல் 1 மணி நேரம் மொபைல் பார்க்க மாட்டேன். அந்த நேரத்தில் அவன் படுக்கையை சீர் செய்தான். ஒரு பெரிய கண்ணாடி தண்ணீர் குடித்தான். சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நின்றான். இந்த சிறிய விஷயங்கள் அவன் மனதிற்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ராஜா உணர்ந்தான், காலை முதல் 1 மணி நேரத்தை வென்றவன் நாளையே வென்றவன் என்று. முன்பு ராஜா காலை முழுவதும் உட்கார்ந்து கொண்டே இருந்தான். ஸ்க்ரோல் செய்வது, சோபாவில் அமர்ந்து செய்வது அவனுடைய வழக்கம். அதனால் அவனுக்கு எப்போதும் சோர்வு, மனச்சோர்வு, கவனக்குறைவு இருந்தது. இப்போது ராஜா தினமும் உடலை இயக்க ஆரம்பித்தான். சில நாட்கள் புஷ்அப் செய்தான், சில நாட்கள் ஸ்ட்ரெச்சிங் செய்தான், சில நாட்கள் சின்ன வாக்கிங் கூட செய்தான். அவன் உணர்ந்தான், உடலை இயக்கும் அந்த சில நிமிடங்களில் அவனுக்குள் ஒரு புதிய சக்தியோடு ஆரம்பித்தது. ராஜா புரிந்து கொண்டான், உடலை இயக்கினால் மனமும் உயிரோடு வரும் என்று. முன்பு ராஜா இனிப்பு, பிஸ்கட், சர்க்கரை அதிகமான உணவுகளை காலை சாப்பிடுவான். அதனால் சில மணி நேரத்தில் அவன் சோர்ந்து போய்விடுவான். கவனம் சிதறி வேலை செய்ய மனம் வராது. இப்போது அவன் மாற்றம் செய்தான். முட்டை, தயிர், நல்ல உணவுகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் என்று அவன் உடலுக்கு தேவையானதை கொடுக்க ஆரம்பித்தான். அதனால் அவனுக்கு நாள் முழுவதும் நிலையான சக்தி கிடைத்தது. அவன் உணர்ந்தான், உடலை எப்படி உணவளிக்கிறோமோ அதுபோலவே வாழ்க்கையும் நம்மை நடத்தும் என்று. முன்பு ராஜா காலை நேரத்தை சின்ன சின்ன வேலைகளில் வீணாக்குவான். இமெயில், மெசேஜ், தேவையில்லாத வேலைகள் என்று நேரம் போய்விடும். முக்கியமான வேலைகளை அவன் எப்போதும் தள்ளி போடுவான். இப்போது ராஜா ஒரு புதிய விதியை கொண்டு வந்தான். என்ன பயமுறுத்துகிறதோ, என்ன கடினமாக இருக்கிறதோ அதையே முதலில் செய்வேன் என்று. காலை நேரத்தில் அவனுடைய மனசக்தி அதிகமாக இருந்தது. அதனால் அவன் முக்கியமான வேலையை முதலில் முடித்துவிட ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தன்னைத்தானே வென்றான். ராஜா புரிந்து கொண்டான், கடினமான விஷயங்களை முதலில் செய்வதுதான் உண்மையான வெற்றி, மனிதனின் அடையாளம் என்று. காலங்கள் கடந்தன. ராஜாவின் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பித்தது. அவன் வேலை, அவன் தன்னம்பிக்கை, அவன் மன உறுதி எல்லாமே புதிய நிலைக்கு சென்றது. ராஜா இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக அறிந்திருந்தான். வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது. ஆனா ஒவ்வொரு காலம் மாற்றினால் வாழ்க்கை கட்டாயம் மாறும். இப்போ ராஜா யாரையும் பார்த்து சொல்லுவான், நீங்கள் உடைந்தவர்கள் இல்லை, நீங்கள் சோர்ந்தவர்கள் இல்லை, நீங்கள் தோல்வியாளர்கள் இல்லை. நீங்கள் உங்கள் காலை நேரத்தை இன்னும் வெல்லவில்லை. நீங்கள் காலை நேரத்தை வென்ற நாளே உங்கள் வாழ்க்கையை வெல்வீர்கள்.